அவரை அடிக்கிறதுக்கு, அவரை ஓக்கிறதுக்கு, அவர் இல்லாம ஆக்குறதுக்கு தான் சார் இவ்வளவு நாள் எல்லாரும் ட்ரை பண்ணானுங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள வேண்டாம், யார் யாரெல்லாம் கட்சிக்குள்ள வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சாரோ, அவர் சொன்னாரோ, அவன் எல்லாரும் இன்னைக்கு அதிமுக எதிராக போய் நிக்கிறானா இல்லையா? அப்ப அவர் எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியா இருந்தா, எவ்வளவு பெரிய சாணக்கியரா இருந்தா இதெல்லாம் அவர் முதலே ஃபோர்ஸ் பண்றாரு. அவர் பாருங்களேன், நீங்க ஓபிஎஸ் வேணாம், நீங்க நான் எல்லாரும் என்ன பேசுறேன் ஏங்க, அவரை கூட சேர்த்துக்கிட்டா ஒரு 1/2% தேனி மாவட்டத்துல போடியில் அழைச்சது கலெக்ட் பண்ணி கொடுக்க போறாரு. சரின்னு கூட சேர்த்துக்க இவருக்கு என்ன அப்படி என்னங்க ஈகோ அப்படின்னு நம்ம. ஆனா அவர் எவ்வளவு அழகா இந்த ஆள் நமக்கானவனே கிடையாது, இவன் அதிமுகனே கிடையாது அப்படின்றதுனாலதானே இப்ப பாருங்க 54 வருஷ கட்சியினோட 3 முறை சிஎம் இருந்தாலும் இன்னைக்கு டிஎம்கேல போய் சேரக்கூடிய மனநிலை இருக்காருன்னா அவர் எவ்வளவு மோசமான மனநிலை இருக்காரு. இதை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா எடப்பாடி? அதே மாதிரி 2024 வேண்டாம் வெறுப்பான தேமுதிக கூட சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய அஜெண்டா என்ன? அதிமுகல எடப்பாடியார் அதிமுகவுடைய வெயிட்டை காட்டணும். 2024 நான் என்டிஏ விட்டு வெளியில வந்தேன். தமிழ் மக்கள் என்ன சொன்னீங்க? பாஜக கூட இருக்கக்கூடாது நீங்க. சரி ஓகே, நான் வெளியில வந்தேன். அப்ப எடப்பாடியார் தலைமை இருக்க அதிமுக என்ன ஆகுது நான் காட்டணும் இருந்தாரு. இவங்க கடைசியில் வந்து ஜாயின் அடிச்சாங்க. யாரு? தேமுதிக கடைசியில். அப்ப கூட ஒரு விருப்பம் இல்லாம சேர்த்தார். இன்னைக்கு பாருங்க, அவனும் திமுக கூட காசுக்காக, அது அன்னைக்கு கார், அது வேற எதுவும் அவங்க உருட்டுறாங்க. பட் ஆனா ஒரு கார் வாங்குறதுக்காக நீ திமுக போய் சேர்த்துட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க மேல அலிகேஷன் வருதா இல்லையா? சோ யாரை வேண்டான்றவரோ அவங்க பூரா இன்னைக்கு அவங்க அவருக்கு எதிராக அதிமுக எதிராக அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக களமாடிட்டு இருக்காங்க.